எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பணக்கதை. பணத்தை பத்தின பெரிய பெரிய சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது தான் எங்க வேலை. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாற போறோம். ஆமா, ஒரு பெரிய தடயவியல் ஆய்வு. பெரிய பெரிய கம்பெனிங்க நமக்கே தெரியாம நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எப்படி உருவுறாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க கடைசியா கடைக்கு போனப்போ வாங்கின பொருளுக்கு சரியான மதிப்பை கொடுத்தீங்களா, இல்ல அதே விலைக்கு குறைவான பொருளை வாங்கிட்டு வந்தீங்களா? என்னடா இவ இப்படி கேட்கறான்னு பாக்குறீங்களா? விலை ஸ்டிக்கர் மட்டும் அப்படியே இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற பொருள் கொஞ்சம் கொஞ்சமா காத்தா பறந்து போறத நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, இது வெறும் பேச்சு இல்ல, இதுக்கு நேரடி ஆதாரம் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 100 கிராம் 10 ரூபாய். இன்னைக்கு அதே பிஸ்கெட் பாக்கெட் அதே 10 ரூபாய் தான். ஆனா உள்ள இருக்கிற எடை வெறும் 88 கிராம். அதாவது 12 கிராம் பிஸ்கெட் காலி. விலை மாறவே இல்ல, ஆனா உங்க பணம் திருடு போயிடுச்சு. இது ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல தற்செயலா நடந்த தப்பு இல்ல, இது ஒரு பக்காவான பிளான். அதனால தான் எங்க பணம் கதை லேப்ல கடந்த 6 மாசமா நீங்க தினமும் யூஸ் பண்ற 50க்கும் மேற்பட்ட பொருட்களை வாங்கி ஒன்னொன்னையும் துல்லியமா அளந்து ஒரு பெரிய டேட்டாபேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆய்வோட ரிசல்ட் உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, முதல்ல இந்த கண்ணுக்கு தெரியாத திருட்டு எப்படி நடக்குதுன்னு பாத்திரலாம். இந்த கம்பெனிங்க என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்ப சாமர்த்தியமா இதை செய்றாங்கன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த தந்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இது பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷனோட தந்திரமான தம்பி மாதிரி. இன்ஃப்ளேஷன்னா பொருளோட விலை ஏறும். ஆனா இந்த ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்ல விலையை அப்படியே வச்சுப்பாங்க, இல்லைன்னா லைட்டா ஏத்துவாங்க. ஆனா பொருளோட அளவை மட்டும் சத்தமே இல்லாம குறைச்சிடுவாங்க. இதுதான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். எங்க லேப்ல இருந்து கிடைச்ச முதல் ஷாக்கிங் ரிசல்ட் இதுதான். நம்ம தினமும் குளிக்கிறோமே, அந்த சோப்பு, அதோட அளவு கடந்த சில மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 15% குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, வருஷம் பூரா நீங்க வாங்குற சோப்புல எவ்ளோ பெரிய இழப்புன்னு. ஆனா நீங்க கொடுக்கற விலை மட்டும் அப்படியே தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. கம்பெனிகளுக்கு நல்லா தெரியும், நம்மள மாதிரி ஆளுங்க எப்பவுமே விலைய தான் கண்ணுல விளக்கண்ணை மூத்திட்டு பார்ப்போம். ₹1 ஏறுனா கூட கண்டுபிடிச்சிருவோம். ஆனா பொருளோட எடையையோ அளவையோ பெருசா கவனிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு பொருளோட விலைய ₹10 ₹11 ஏத்துனா உடனே நம்ம வேற பிராண்டுக்கு மாறிடுவோம். ஆனா 100 கிராம் பொருளை 90 கிராமா குறைச்சா நம்மள பல பேர் அதை கண்டுக்கிறதே இல்ல. இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அவங்களோட அடுத்த டெக்னிக் ஏர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது காத்து தந்திரம். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் சிப்ஸ் பாக்கெட் தான். பாக்கெட் பார்க்க நல்லா பெருசா உப்பி இருக்கும், ஆனா பிரிச்சு பார்த்தா உள்ள சிப்ஸை விட காத்து தான் அதிகமா இருக்கும். இதுக்கு பேரு டைமென்ஷனல் டிசெப்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, பாக்கெட்டோட சைஸை வச்சு நம்ம கண்ணை கட்டி ஏமாத்துறது. இந்த தகவல்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்பவே உங்க மளிகை லிஸ்ட வேற மாதிரி பார்க்க தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா மறக்காம இந்த பகுப்பாய்வுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க உடனே பணங்கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போதான் மெயின் பார்ட்டுக்கே வரோம். இது வெறும் யூக்கங்கள் இல்ல, ஆதாரபூர்வமான உண்மைகள். எங்க 6 மாசம் உழைப்புல கிடைச்ச ஷாக்கிங்கான டேட்டாவை பார்க்கலாமா? இதோ பாருங்க, எங்க லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது பிஸ்கெட்ஸ். சுமார் 14% வரைக்கும் அளவு குறைஞ்சிருக்கு. அடுத்தது சோப்பு, அப்புறம் சிப்ஸு. படேங்கப்பா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. நீங்க இந்த முழு லிஸ்டையும் பார்க்கணும்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே முதல் கமெண்ட்ல லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆய்வு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிராண்ட்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே நடக்குது. இங்க பாருங்க, பிஸ்கெட் கேட்டகரியில மட்டுமே சராசரியா 12% குறைஞ்சிருக்கு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல 8%. ஏன், நம்ம டூத் பேஸ்ட்ல கூட 5% குறைஞ்சிருக்கு. இது ஒரு சத்தமில்லாத தொற்றுநோய் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உண்மையான பணவீக்கம்ங்கிறது அரசாங்கம் சொல்ற 6-7% கிடையாது. நமக்கு தெரியாம நம்ம ஷாப்பிங் பேக்குக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கே அந்த 15-20% ஷ்ரிங்க்ஃப்ளேஷன், அதுதான் உண்மையான பணவீக்கம். அதுதான் நாம உணராத உண்மையான விலைவாசி உயர்வு. சரி சரி, பிரச்சனையே பேசிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? கண்டிப்பா இருக்கு. இந்த தந்திரத்திலிருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கான கன்சியூமர் டூல் கிட் ரெடி. இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. விலையோட சண்டை போடாதீங்க, அளவோட சண்டை போடுங்க. ஆமா, ஏன்னா கம்பெனிங்க விலைய மாத்த தான் பயப்படுவாங்க, ஆனா அளவை மாத்த பயப்பட மாட்டாங்க. நம்ம கவனத்தை இனிமே அளவு மேல திருப்பினாலே போதும், பாதி ஆட்டம் க்ளோஸ். இது ஜெயிக்கிறதுக்கு 3 சிம்பிள் ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1, எந்த பொருள் வாங்கினாலும் 1 செகண்ட் டைம் எடுத்து பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற நெட் வெயிட், அதாவது நிகர எடைய பாருங்க. ரூல் நம்பர் 2, ஒரு யூனிட்டோட விலை என்னன்னு கணக்கு போடுங்க, அதாவது 1 கிராமுக்கு என்ன விலைன்னு பாருங்க. ரூல் நம்பர் 3, முடிஞ்ச வரைக்கும் மொத்தமா வாங்குங்க, பொதுவா அதுல விலை கம்மியா இருக்கும். யூனிட் பிரைஸ்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். பொருளோட மொத்த விலைய அதோட நிகர எடையால வகுத்தீங்கன்னா போதும், 1 கிராமோட விலை கிடைச்சிடும்.
இதுக்கு உங்க போன்ல இருக்கிற கால்குலேட்டரே போதும். அடுத்த முறை கடைக்கு போகும்போது 2 வேற வேற பிராண்ட் எடுத்து இப்படி செக் பண்ணி பாருங்க. எது லாபம்னு உங்களுக்கே புரியும். ஓகே, நம்ம பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு முடிவில்ல, இது ஒரு ஆரம்பம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள நுகர்வோர் சமூகமா மாறுவோம். இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். நீங்க சமீபத்துல கவனிச்ச பொருள் என்ன? எந்த பிராண்டோட அளவு குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? யோசிக்காம மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி வாட்ச் லிஸ்ட்டை உருவாக்குவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவோம். சோ இந்த முழு வீடியோல இருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, எப்பவும் நிகர எடையை செக் பண்ணுங்க, 1 கிராமுக்கு என்ன விலைன்னு கணக்கு போடுங்க, பெரிய பாக்கெட் தான் எப்பவும் லாபம்னு நினைக்காதீங்க. கடைசியா இந்த விஷயத்துல உங்க அறிவு தான் உங்களுடைய மிகப்பெரிய சக்தி. பணம் கதையில அடுத்ததா இன்னும் ஒரு பகீர் கிளப்புற டாபிக், லேட் ஃபீஸ். ஆமா, நீங்க பண்ற சின்ன சின்ன தவறுகளை வச்சு பேங்க் எப்படி கோடிக்கணக்குல லாபம் பாக்குதுன்னு தோல் உரிச்சு காட்ட போறோம். எங்க அடுத்த பகுப்பாய்வுக்காக காத்திருங்க. அது வரைக்கும் உஷாரா இருங்க, கவனமா ஷாப்பிங் பண்ணுங்க. நன்றி.